கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கவே போறதில்லை. எத்தனை பேர் கோயம்புத்தூர் எம்பியை பார்த்திருக்கீங்க கேள்வி. ஆனா எத்தனை பேர் அந்த அண்ணாமலையை மாநில தலைவராக உங்களோடு சுற்றி பார்த்திருக்கிறேன்? ஒரே கேள்வி தான் நான் கேட்கிறேன். கல்யாணம், விசேஷம், கட்சி நிகழ்ச்சி, எண்மண் எண் மக்கள் யாத்திரை, பல இடத்துல ஒரே கேள்வி. நான் வேற எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல. எனக்கு இத்தனை பேர் வந்து நிக்கிறாங்கல்ல, இத்தனை பேர் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். டிஆர்பி ராஜா பணத்தோடு வந்து நிற்கிறார். கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கிடலாம் திமுக ஒரு பொய் கனவுல வந்து நிற்கிறான். எல்லா அமைச்சர்களையும் இறக்கிறான். நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒன்றுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது என்னை எத்தனை முறை நீங்கள் பார்த்து இருக்கின்றீர்கள்? மக்களுடைய அதிகாரம் கொடுத்தால் அதிகமாகத்தாங்க பார்க்க போறேன், எனக்கு குறைவாக தாங்க பார்க்க போறேன். அதனால் எல்லோருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி, எத்தனை முறை உங்களோட வீதியில் நடந்து நடந்து போய் ஊர் ஊரா போய் இங்க பார்க்காம என்னை பார்க்காம நீங்க யாரும் இருந்ததே இல்லைங்க. ஒரு நாளும் விடுமுறை என்பது நான் அரசியல் எடுத்ததே இல்லை. நிறைய பேருக்கு என் மேல கோவம். நீங்க ஊருக்கு வரணும், தோட்டத்துக்கு வரணும், உங்களை தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும். தோட்டத்துக்கு போயே 4 மாதம் 5 மாதம். அட்லீஸ்ட் நீங்க அம்மாவை பார்க்க வந்தானாச்சும் உங்களை பார்க்க வர்றேன், அம்மாவை பார்த்தே 2 மாசம். இல்ல சென்னை வீட்டுக்கு வந்தானாச்சு பார்க்க வர்றேன், சென்னைக்கு போயே பல நாட்கள் ஆகிறது. எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததிலிருந்து விடுப்பு என்பதே கிடையாது இந்த 8 மாசம். ஆனால் ஓய்வே இல்லைங்க, ஓய்வே இல்லை. காரணம் நான் தெளிவாக இருக்கின்றேங்க. ஐயா அம்மா இப்ப மாற்ற நடக்கலைன்னா எப்பவும் நடக்காது. அடிச்சு சொல்றேன், இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை, சத்தியமா நடக்காது, சத்தியமா நடக்கும். அதனால்தான் சகோதர சகோதரிகளே ஒரு அங்கீகாரம் தேவைப்படுகிறது. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் என்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு எஸ்கேப் ஆகி போயிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நீங்க எனக்கு கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க, அதை பரிசீலனை பண்றேன். இல்ல நீங்க கொடுத்திருக்கீங்க, நீங்க ஒரு தனி மனிதன் தான் சார், நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படியே எடுத்து போடுற, அது வர்றப்ப வரும். அந்த மாதிரி என்கிட்ட பதில் சொன்னா நான் விட்டுருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கு மக்களுடைய அதிகாரம் நமக்கு தேவைப்படும். ஒரு ஆட்சியாளனை கண்டித்து, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளனை கண்டித்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தாங்க ஐயா இந்த மக்கள் அதிகாரம் என்கின்ற தேர்தலில் நாம நிக்கிறோம். அது நமக்கு தேவைப்படுகிறது. அவங்க ஓவர்ரூல் பண்ணி செய்யணும். ஒரு கலெக்டர் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் கூட ஓவர்ரூல் பண்ணி செய்ய வைக்கணும். அது இல்லை என்றால் இந்த பதவி எதுக்கு? அலங்காரத்துக்கு. இல்ல பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே நான் உங்களிடம் மன்றாடியது போல 303 எம்பிக்களோடு இருக்கின்றோம், எதற்கு 400 செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. பல்லடத்துல நம்முடைய அறிமுக கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய எழுச்சியாக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதனால் இது உங்களுடைய தேர்தல், இது உங்களுடைய தேர்தல். இல்ல அண்ணாமலை என்ன பார்க்கல பாருங்க, அண்ணாமலை என்ன பொங்கலூருக்கு வரல, எல்லாத்துக்கும் வந்து வாக்கு கேட்கல, எங்க தெருவுக்கு வரல, எங்க ஊருக்கு வந்திருக்கணும்ல, நியாயமான கேள்விதான். இல்ல அண்ணாமலை என்ன கொஞ்சம் காரணம்பேட்டைக்கு வந்தா நல்லா இருந்திருக்குமே, நானும் அவரை பார்க்கணும், பிடிக்கும், ஆசை இருக்கு, ஓட்டு போடணும்னு, மோடி எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், பட் எங்க ஊருக்கு வரலையே. வெறும் 18 நாட்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல், 21 லட்சம் பேர் இருக்காங்க கோயம்புத்தூர். 40 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்திற்கும் செல்ல வேண்டும். பக்கத்துல திருவனந்தபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்கணுங்க. இதெல்லாம் அந்த 18ஆம் தேதிக்கு முன்பு நான் செய்ய வேண்டிய வேலை. 40 தொகுதி, ஒரு நாளைக்கு 6 பாராளுமன்ற தொகுதி செல்றேன். 6 மணிக்கு கன்னியாகுமரி ஆரம்பித்தா இரவு 10 மணிக்கு 5வது தொகுதியில முடிக்கிறேன். காரணம் ஐயா, நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி உசுப்பியத்தை இந்த இடத்துல நிக்க வச்சது 19 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இதுவரை தமிழ்நாட்டில் நின்னதே இல்லைங்க. 7 இடத்துல 5 இடத்துல 6 இடத்துல தான் நின்று 19 பேர் நிற்கின்றார்கள். என்னால எங்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அண்ணே நீங்க சொல்லித்தான் நிக்கிறோம், பிரச்சாரத்துக்கு நீங்கள் வரவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, வந்தாகணும், அங்கே போகணும். சிதம்பரத்தில் நிக்கிறாங்க, சென்னையில நிக்கிறாங்க, நாகர்கோயில நிக்கிறாங்க. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா, நீங்கள் தான் வேட்பாளர். எனக்கு இருக்கக்கூடிய நேரம் நீங்க என்ன சொன்னாலும் வந்துடுறீங்க. தூங்க போவது கிடையாது, ஏதோ இடத்துல ஓய்வெடுக்க போவது கிடையாது. இங்க இல்லை என்றால் தமிழகத்துல ஏதோ ஒரு மூலையில மைக்க பிடிச்சி ஏதோ ஒரு மக்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்க போறேன், அன்பு சொந்தங்கள்கிட்ட. ஆனால் நான் எல்லா இடத்திற்கும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்று அன்பு சொந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம, நீங்கள் அண்ணாமலையாக, நீங்கள் மோடியாக, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக, நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியாக பட்டி தட்டி எல்லாம் நீங்க இறங்குங்க, நீங்க இறங்கு. உங்க குழந்தைகளை நான் பாத்துக்கிறேங்க, எங்கட பொறுப்பதை விட்டு. அடுத்த 30 ஆண்டு காலம் உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சி என் கையில நீங்க விட்டுருங்க. நீ யோசிக்காதீங்க, அது என்னுடைய கையில விட்டு, என்னுடைய கையில விட்டு. வேலை வாய்ப்பு, தொழில்துறை, அடுத்த கட்ட முன்னேற்றம் எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டேன்.
உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். சின்ன குழந்தையா இருக்கிறீங்களா, 30 ஆண்டுகள் வளர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திலே உங்களுடைய குழந்தை இந்தியாவுடைய பிரதியாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 2024 29 வரை இன்னைக்கு மோடி ஐயா வராங்க எதிர்பார்க்கிறார். மோடி ஐயா பாருங்க 73 வயது, கிட்டத்தட்ட அரசியல்ல மக்கள் பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக 51 வயசுல இருந்து இருக்காரு. 22 ஆண்டுகளாக மோடி அவர்கள் மக்கள் பிரதிநிதி. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகள் சமுதாய பணி RSS இயக்கத்துல பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புல. இந்த மனிதன் 52 ஆண்டுகளாக மக்கள் பணியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மோடி அவங்க கேட்கறது, எங்க 3வது டேர்ம் நான் கேட்கிறேன், நான் என்ன நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கின்றேனா? எனக்கு யாராச்சும் இருக்காங்களா? நான் 3வது டேர்ம் உங்ககிட்ட 3வது முறையாக நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்பதே எனக்கு செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை நிறைவேற்றுவதற்காக உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இன்னைக்கு மோடி ஐயா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களையும் பார்க்க முடியாது. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய 3 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல இருக்கிறாங்க. மோடி ஐயா பார்க்க முடியாது. எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பல்லடம் வந்தாங்க. கோயம்புத்தூர் நகரத்துக்குள் ஒரு முறை வந்தாங்க. இந்தியாவில் எந்த பாராளுமன்ற தொகுதிக்கும் மோடி அவர்கள் 2 முறை சென்ற வரலாறு கிடையாது. ஆனா கோயம்புத்தூருக்கு விதிவிலக்காக நகரத்திற்கும் வரணும், வெளியும் வரணும். ஏன்னா பல்லடம் சூழல் என்ன கேட்பீங்கன்னா, இல்லைங்கன்னா நகரத்துக்கு வர்றாங்க, எங்க ஊருக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவே பல்லடத்திலே நடத்தும். பல்லடத்தில்தான் ஐயா நிறைவு விழாவே நடத்தும். இங்கே மோடி ஐயாவை கூட்டுக் கொண்டு வந்து இந்த மண்ணிலே அவருடைய காலை பதிய வைக்க வேண்டும். இன்னைக்கு மோடி ஐயா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, அடுத்த 5 ஆண்டுகள் நாங்கள் உங்கள் சேவகனாக பணி செய்கின்றோம், இந்த 25 நாட்கள் எங்களுக்காக நீங்கள் பணி செய்யுங்கள் என்று மோடி ஐயா கேட்கிறார். அதான் எங்க எதிர்பார்ப்பு. இந்த 25 நாட்கள் நீங்க பணி செஞ்சா தாங்க ஐயா அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள் சேவகனாக நாங்கள் பணி செய்ய முடியும். நீங்க கேள்வி கேட்க முடியும், உரிமையா பேச முடியும், செஞ்சு கொடுங்க நான் சொல்ல முடியும், டெல்லியில கூட்டிட்டு போங்க நான் சொல்ல முடியும், டெல்லியில உட்கார வச்சு சண்டை போட்டு வேலை செஞ்சு கொடுங்க நான் சொல்ல முடியும். அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்னமோ சொல்லிட்டு போறானே, அவனுக்கு பல்லடத்தை பத்தி என்னன்னே தெரியும், யாரை வந்து டெல்லியில இங்கே உட்கார்ந்து இருப்பானுங்க, அவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க, நீங்க மிரட்டி வேலையை பண்ணி கொடுங்க. அப்படி கேட்டாத்தான் ஜனநாயகம். அப்படி கேட்டீங்கன்னா தான் ஜனநாயகம். பாதி நேரம் மக்கள் பிரதிநிதி எல்லாம் வெறும் ஒரு பேப்பர்ல லெட்டர் எழுதி அனுப்பினீங்கன்னா ஐயாவுக்கு தெரியும். ஒரிசா கேடர்ல இருந்து டெல்லியில ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி, ஒரு பல்லடத்தை பத்தி என்னங்க ஐயா தெரியும்? கோழி முட்டைனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கோழி முட்டையினுடைய வெயிட் தெரியுங்களா? இதனால வரக்கூடிய பிரச்சனை தெரியுங்களா? கறிக்கோழி பிரச்சனை தெரியுமா? இல்ல நம்முடைய ஓனர்களுக்கும் இங்கே அவர்களுக்கு வேலை செய்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய கூலி பிரச்சனை ஆண்டாண்டு காலமா இருக்கு. அதை செய்யறதுக்கு என்ன தெரியுங்க? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க அப்படியே பாஸ் ஆகி மேல போயிருப்பாங்க. அதனால்தான் கோயம்புத்தூருக்கு ஒரு வலிமையான மக்கள் பிரதிநிதி தேவைப்படுகின்றார்கள், வேலையை செய்து கொடுத்து முடிப்பதற்கு. கடைசியாக உங்களிடம் நான் வைக்கக்கூடிய ஒரு பெரிய வேண்டுகோள், நீங்கள் வேட்பாளராக நீங்கள் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதற்கு மேலே பொறுப்பதற்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏன் கெட்டவர்கள் ஆளுகின்றார்கள் என்றால் நல்லவர்கள் அரசியலுக்கு வரல. அது இல்லைங்கம்மா, நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஏன்னா நல்லவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லவர்கள் வீட்டை பார்க்கணும், நல்லவர்கள் குழந்தையை வளர்த்தணும், நல்லவர்கள் தொழிலை பார்க்கணும், நல்லவர்கள் விவசாயம் பண்ணணும், நல்லவர்கள் பள்ளிக்கூடத்திலே பாடம் எடுக்க வேண்டும். நல்லவர்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வாங்க நான் சொல்ல போற மாட்டேன். நான் சொல்வது கெட்டவர்கள் வரக்கூடாது என்றால் நல்லவர்கள் பேச ஆரம்பியுங்கள் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நல்லவங்க நீங்க பேச ஆரம்பிச்சா போதும். உங்களுடைய வீடு, உங்களுடைய தெரு, உங்களுடைய பகுதி, உங்களுடைய பூத்து, நீங்கள் பணி செய்யக்கூடிய இடம், நீங்க உங்க ஊர்ல உங்க கிராமத்துல நீங்க பேச ஆரம்பிக்கணும். நீங்க பேச ஆரம்பிக்கணும். நீங்க பேச ஆரம்பித்தாலே போதும். ஒருவர் 10 பேர்த்த பேசுவாரு, 10 பேர் இன்னும் 10 பேர்த்த பேசுவாங்க, 100 மக்கள்கிட்ட செய்தி போகும். எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர வேண்டும் என்று எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு பாருங்க ஐயா சொல்ல சொல்ல அடுத்த கோரிக்கை வந்துருச்சு. ஐயா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பாமாய், உங்களுக்கு தெரியும் மலேசியால இருந்து வரக்கூடிய பாமாய். இன்னைக்கு நம்முடைய பகுதி இந்திய அளவுல தென்னை உற்பத்தியில அதிகமாக தென்னை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி நம்முடைய பகுதி. நீங்க நம்ப மாட்டீங்க, ஐயாவுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன். சமீபத்தில் ஐயா தேங்காய் விலை குறைஞ்சிருச்சு, 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வந்துருச்சு.
நம்முடைய விவசாயத்துறை அமைச்சரை சந்தித்து சொன்னோம், ஐயா கொஞ்சம் தேங்காய் விலை ஏத்தணும், 6 வாங்குறது பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விலை எப்படிங்க தென்னை மரம் வச்சிருக்கோம், அப்ப நாங்க தென்னை மரத்தை வெட்டிட்டு வேற ஏதாச்சும் ஒண்ணு போடுறதான். அவர் வந்துட்டு இங்க பாருங்கப்பா, குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு, நாம ஏத்தி இருக்கோம் கொப்பரை தேங்காய். நாம ஆட்சிக்கு வந்த பிறகு 63% கொப்பரை தேங்காய் விலை ஏற்றி. நாம சொன்ன ஒத்துக்கிறோங்க ஐயா, நீங்க இன்னைக்கு தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம். கொப்பரை தேங்காயை நீங்க கொள்முதல் பண்ணு. அவர் செக்ரட்டரி கூப்பிட்டாரு, செக்ரட்டரி வந்தாங்க. ரொம்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாரு. செக்ரட்டரி சொன்னா, இல்லப்பா தமிழ்நாடு ஆல்ரெடி 45,000 டன் கொள்முதலை கொடுத்து முடிச்சிட்டாங்கல்ல, எந்த மாநிலத்திற்கும் கொடுக்காத 45,000 டன் கொடுத்திருக்கோம். நாம சொன்ன இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. அவர் தமிழ்நாடு அரசு இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள், அந்த கடிதத்தை காப்பிட்டார். கடிதத்தை செக்ரட்டரி சொன்னாரு, கடிதத்துல வந்திருக்குதுங்க, ஒரு தென்னை மரத்துல எத்தனை காய் வரும் என்று தமிழக அரசிலிருந்து எங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். அதை வைத்துத்தான் எவ்வளவு கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற